ரொட்டீனா இது நடந்துட்டு இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னதான் ஃப்ரீ ஹேர் போடணும்னு ஆசைப்பட்டாலும் இது நம்ம ஊர்லயே ரெசார்ட்டுக்குள்ள இப்படிதான் கூட்டு போவாங்க. நம்மளோட ஸ்டேகேஷன் இப்போ ஓவர் ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் டூயிங் குட். இன்றைக்கி வீடியோவில் என்னோடய போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் நாங்கள் போன ஸ்டேகேஷன் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். போஸ்ட்மார்ட்டம் பீரியடுங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். இத்தனைக்கும் எங்கள் அம்மா 6 months வரைக்கும் என் கூட இருந்தாங்க. தென் 1 month சென்னை இருப்பாங்க, 1 month ஈரோட்டில் போயிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்பவே எனக்கு ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் நைட் ஃபுல்லாக சஸ்டு பேபிக்கு ஃபீட் பண்ணுவேன். தென் அவள் முழிச்சிருந்தானா விளையாடுவேன். அதுக்கப்புறம் அவள் தூங்கிடுவா. மார்னிங் ஷனு பேபிக்கு எழுந்து ஸ்கூலுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ரொட்டீனாக இது நடந்துட்டுருக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க. பட் மார்னிங் குக்கிங்க்கு மற்றபடி எல்லாமே பசங்களை கலப்புறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தது. எனக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த டைமில் தான் என்னோடய ஹஸ்பண்ட் நானும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். சரி வா, இருக்கிற டைமில் ஒரு ஸ்டேகேஷன் மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லி இந்த ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னடி வாங்கல நாங்கள் ஸ்டே பண்ணது நயன்தாராவோட மேரேஜ் நடந்தது இல்லையா, ஷெரட்டன் ஹோட்டல், அங்கே தான் ஸ்டே பண்ண போயிருந்தோம். 1 day ட்ரிப் தான், ஷார்ட் ட்ரிப், பட் ரொம்ப மெமரியாக இருந்தது. இது நம்ம ஊர்லயே ரெசார்ட்டுக்குள்ள இப்படிதான் கூட்டு போவாங்க. ஹோட்டல் என்ட்ரி ஆனதுமே இந்த ஷெல்லில் மாலை பண்ணியிருப்பாங்களே, அதை போட்டு வெல்கம் பண்ணாங்க. தென் லான்ச்லேயே ஜூஸ் ஷாப், பட்டர் மில்க், பலூன் ஷாப், ஐஸ்கிரீம் ஷாப், வெல்கம் ஜூஸ்ன்னு நிறைய வச்சுருந்தாங்க. வெக்கேஷன் டைமாக இருந்ததுனால எல்லாரையும் கவரப் பண்ணுறதுக்கு, முக்கியமாக கிட்ஸை கவரப் பண்ணுறதுக்கு. கீழே இறக்கி விடுவா, நீ போய் கோக்கடையில் எழுப்பி கொடுத்துருவியா? தென் ஹை டீயில் ஸ்நாக்ஸ், டீ, காஃபி எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் லைக் கன் ஷூட்டிங், பாட் மேக்கிங், டான்ஸிங்னு நிறைய இருந்தது. கிட்ஸ் இப்போ ஆடிட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பெரியவங்க கூட ஆடினாங்க. ப்ரைவசி ரீசனுக்காக நான் வீடியோஸ் எடுக்கலை. தென் நம்ம சஷ்டு பாப்பா அப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்களா. ஸோ பயங்கர வாழாக இருந்தாங்க, துருன்னு ஓடிட்டே இருந்தாங்க. ஷனு பாட் மேக்கிங் பண்ணுறப்போ ஃபுல்லாக அவகிட்ட தான் போய் அவளும் பாட் மேக்கிங்கில் ஜாயின் பண்ணணும்னு அவ்வளோ அடம் பிடிச்சாங்க. அவளை ஹேண்டில் பண்ணுறதுக்கே நம்ம தனியாக சாப்பிடணும் போல், அந்தளவுக்கு இருந்தது. பட் போத் ஆஃப் தம் என்ஜாய்ட் அ லாட். தள்ளி புடிங்க. Is also come. 5% is also come. 30 come. Sorry. I need more participation. Need more kids
பாட் மேக்கிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பக்கத்தில் பீச், ஸோ அங்கே போய் கொஞ்ச நேரம் விளையாடணும். ஃபேமிலியாக பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஒரு அழகு தான். சின்ன வயசில் நாங்கள் தூத்துக்குடியில் கோயில் கொடைக்கெலாம் போகிறப்போ பீச்சில் உருண்டு பரண்டு அவ்வளோ விளையாடுவோம். அதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கே ஒரு பயங்கர கூத்து நடக்கும். அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ அவ்வளோ இதாக இருந்தது. அதே மாதிரிலாம் இப்போ விளையாடுறது முடியறதில்ல. நாங்கள்லாம் அங்கே போய் குளிச்சுட்டு அந்த ஆட்டம் போடுவோம். பட் இப்போ நம்ம பசங்களை கொஞ்சம் தூரம் போன உடனே ஸ்டாப் 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 அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஓகே, அப்போவும் நம்மளோட அம்மா சித்தி எல்லாமே ரீசனாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சனுக்குட்டிக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே பீச்னால் பிடிக்கும். மவுண்டெயின்ஸை கம்பேர் பண்ணுறப்போ, மவுண்டெயின்ஸ் போகிறப்போ எனக்கு வந்து அந்த மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் எனக்கு இஷ்யூவாக இருக்கும். பட் பீச்சில் அப்படிலாம் ப்ராப்ளம் இல்லை. ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 hours சாலிடாக பீச்சை பார்த்துட்டு மட்டுமே நான் உட்காருவேன். அந்த அளவுக்கு எனக்கு பீச் பிடிக்கும். ஸோ பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தென் ரூமில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து பால் கொடுத்து தூங்க வச்சாச்சு. போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் இருக்கிற மாமிஸ்க்கு மட்டுமே தான் அந்த இது தெரியும். கிட்ஸையும் பார்த்துக்கணும், பேபிஸையும் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிறதையும் கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூ இருக்குது. ஐ அக்ரி. இந்த டைமில் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா ஒரு சல்யூட் தான் சொல்லலாம். பேபியை விட்டுட்டு அவங்க வேலைக்கு கூட போவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நினச்சி பார்க்குறப்போ நம்ம கொஞ்சம் பிளெஸ்டாக தான் இருக்கிறோம். ஸோ இப்படியே ஸ்மூத்தாக போனால் சந்தோஷம் அப்படி சொல்லி தான் இந்த ஸ்டேகேஷனையே நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னதான் ஃப்ரீ ஹேர் போடணுன்னு ஆசைப்பட்டாலும் லாஸ்ட்டு பாப்பா வச்சுட்டு நம்ம வந்து இதுதான் பண்ணோம். சரி, அவங்க போயிட்டாங்க. நாங்கள் இப்போ வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். போகலாமா? நான் தான் படிப்பேன். இது எப்போ பண்ணணும்? எனக்கு முன்னாடி இது எப்போ பண்ணு கையேற்றி சாஸ்குட்டி யாருக்கு ஸ்டேகேஷனுக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தது 1 day தான். என்னோடய ஹஸ்பண்டுக்கு நெக்ஸ்ட் டேவே வெளியூர் போகிற வேலை இருந்தது. ஸோ அதனால் 1 day மட்டும் போயிட்டு வரலான்னு சொல்லி நாங்கள் 1 day புக் பண்ணோம். அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இட் இன்க்ளூட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர். அதுக்கப்புறம் ஹைட்டி எல்லாமே சேர்ந்து தான் அந்த சார்ஜஸ் இருந்தது. நாங்கள் இப்போ டின்னருக்கு தான் போயிட்டுருக்கோம். டின்னர் போகிறப்போ நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்தோம். ஜனனி ஐயர் அவங்க ஃபியான்சியோட வந்திருந்தாங்க. அந்த டைம் அவங்க ஃபியான்சி, இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தென் நக்குல் ஃபேமிலியோட பார்த்தோம். நாங்களாம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கல. பட் நாங்கள் பார்த்தோம் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரூம்லேருந்து ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் இருந்தது. நைட் டைமில் அது அவ்வளோ அழகாக நல்லா இருந்தது. அண்ட் உள்ளே போய் மெனூஸ் பார்த்தோம்னா மெனூஸுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நாங்களுமே அங்கே இருந்த செஃப்பை வந்து கூப்பிட்டு விஷ் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது ஃபுட். முக்கியமாக சொல்லணும்னா நான் பேபியோடு போயிருந்தேன். ஸோ அவளுக்கு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு மெயின் கோர்ஸில் அங்கே இருக்கிற ஃபுட் எதுவுமே செட் ஆகாது. ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து எனக்கு வந்து மலாய் பன்னீர் கொடுங்க, மஷ்ரூம் பட்டர் மஷ்ரூம் பண்ணி கொடுங்க, இது மாதிரி 2-3 விஷயம் கேட்டேன்.
கேட்டேன், தால் கிச்சடி எல்லாமே ஸ்மூத்தாக அழகாக பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் இதே மாதிரி ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். அங்கே போய் நம்ம தான் எல்லாமே குக் பண்ணணும், எல்லாமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரீசெண்டாக நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நான் ரூமில் இதை குக் பண்ணி தருவேன், அதை குக் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை விட நம்ம வந்து அங்கே டைரெக்டாக ஹோட்டல்லையே கேட்குறப்போ அவங்களே நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி. எப்போவுமே பேபிஸ்க்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் கொடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஆஸ்க், ஓகேவா? முக்கியமாக நீங்கள் கிச்சடி கேட்கலாம், ரவா கிச்சடி, தால் கிச்சடி அண்டு பட்டர் மஷ்ரூம், மலாய் பன்னீர், இதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சிக்கன் சாப்பிடுவாங்கன்னா சிக்கன் சூப், இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உடனே பண்ணி தருவாங்க. வரமாட்டீங்களா? அப்போ இங்கே இருங்க, நாங்கள் போகிறோம். நாங்கள் போகிறோம். பாய். கடைகள் இருக்குன்னு தெரியலையா? ப்ரெஸ் பண்ணுங்க. அதில் இன்னும் இருமா இருக்கு. இங்கே பாருங்க. Hey, bye. Bye. Bye, bye. வீடியோ ஓடி முடி 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 அப்படியே முடி பாபா, முடி பாபா. வீடியோ எடுக்கிறீங்களா? மார்னிங் ஆஸ் யூஸ்வல் அவள் ஃபீடிங்காக எழுந்தா. அதுக்கப்புறம் மேடம் தூங்கிட்டாங்க. எனக்கு ஒரு 5:30 தூக்கமே வரல. அப்படியே சுற்றிட்டு இருந்தேன், வியூ பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் பக்கத்துலேயே தான் crocodile பார்க்கான். எங்களுக்கு போக முடியல. நாங்கள் போனதே ஸ்டேகேஷனுக்கு 1 டே ஃபுல்லாக ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி தான் போனோம். ஸோ அந்த விதத்தில் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். பாய் பாய். சிஸ்டர் பாய் சொல்லு. சிஸ்டர் பாய். டைம் இல்லை, டைம். மார்னிங் எல்லாருமே எழுந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டாட்லர் பேபிஸ்க்கெலாம் என்ன வாங்கலாம்னா போரேஜ் ஐட்டம் வாங்கலாம். அங்கேயே வந்து நிறைய போரேஜ் வச்சுருப்பாங்க. கம்பு, ராகி, ஓட்ஸ் போரேஜ்லாம் கூட இருக்கும். ராகி வந்து ஜில்லுன்னு இருந்ததுன்னா நீங்கள் சூடாக கூட பண்ணி கேட்கலாம், எனக்கு வந்து ராகி போரேஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் ப்ரோட்டீனுக்கு எக் ஒயிட். நான் எக் எல்லோ என்னோட பொண்ணு சாப்பிட மாட்டா, 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ எக் ஒயிட் வந்து ப்ரோட்டீன் கொடுத்துட்டு மற்றபடி இந்த போரேஜ் கொடுத்தனா மார்னிங் டிஃபன் ஓவர். You are taking video of me, I know that. How are you? How was the breakfast? Yeah, it was good. How was our service? Very good. Service is good.
நம்ம பார்த்து அந்த சைடு எல்லாம் இறங்கி ஏறுற இடமா இருக்கு. ஹைட் இடிச்சிட போகுது பார்த்து. அவுட்டர் லேயர் தான். Bye. Are you coming to swimming today? Okay. Which time? I don't know. Okay. No. I don't want to. வா சிஸ்டர், ஸ்விம் சூட் போடலாம் வா. பாப்பா அழகா இருக்கு. வாங்க. சஸ்டமாக்கு ஸ்விம் சூட் போடலாமா? கியூட்டாக இருக்கிறது. இங்க வாங்க பாப்பா, இங்க வாங்க, அம்மா கிட்ட வாங்க. சஸ்டமா புச்சு இங்க வா. ஏ சிஸ்டர், ஷர்ட் இந்த பேக்ல இருக்கு. ஒரு நாள் உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும். இதெல்லாம் என்ன பண்றது சொல்லுவாங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து ப்ளே ஏரியா இருந்தது. அங்கே போய் பசங்க கொஞ்சம் நேரம் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு வந்து எல்லாருமே ஸ்விம்வேர் மாற்றிட்டு நாங்கள் இப்போ போகிறது ஸ்விம்மிங். பிகாஸ் ஆஃப்டர்நூன் செக் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நல்லா போய் ஸ்விம்மிங் பண்ணலாம்னு சொல்லி தான் எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். வா, ஒரே ஒரு வீடியோக்கு மட்டும் ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடலாம். போமா இங்கே ஸ்விம்மிங் பூல், அங்கேருந்து பார்த்தோன்னா பிக் லான், அதுக்கப்புறம் பீச். அந்த வியூவே சூப்பராக இருந்ததுங்க. நயன்தாரா இஸ் அன் ஏஞ்சல் அண்ட் அவங்களோட மேரேஜ் இஸ் அ ஃபேரி டேல். அவ்வளோதான். அழகான பிளேஸில் சூப்பராக நடத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் ரொம்ப ஹீட்டாக இருந்தது. மேபி அவங்க மேரேஜுக்கு ஃபுல்லாக ஏர் கண்டிஷனிங் பண்ணியிருப்பாங்க. இந்த டைம் நமக்கு அப்படி இல்லைங்க, பயங்கர சூடாக இருந்தது. அதுவும் சென்னை சொல்லவா வேணும். அப்பாலாம் பேலன்ஸ் பண்ணிடுவாரு, அம்மாலாம் உள்ளே கிடப்பேன். ஹலோ, ஒரு கையில போன் இருந்தது அதனால. வேற பின்னாடி தள்ளி விடுறது பிச்சுரம் பிச்சு. உங்களுக்கு எங்க அப்பாவுக்கு பண்ணிட்டேன், எங்க அம்மா பண்ணிட்டேன், என் தங்கச்சிக்கும் பண்ணிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் வேணுமோ? பாவி. ஷானு சும்மா விளையாடிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்க. நானும் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி சொன்னேன்னு கேட்டுப்பா. அம்மா சும்மா விளையாட்டுக்கு அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப வந்துடுச்சுமா அப்படின்னு சொன்னா. ஸோ அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐ ஃபெல்ட் இட்ஸ் கியூட், தட்ஸ் வை ஐ ஆடட் திஸ் வீடியோ. ஸோ எதுவும் ஹர்ட்ஃபுல்லாக நினச்சிக்காதீங்க. நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் கிட்டத்தட்ட 2 hours மேலே வந்து விளையாடினோங்க. டைமே நோட் பண்ணலை. தென் 2 hours அப்புறம் விளையாண்டதுக்கப்புறமா ரூமில் போய் அழகாக ஹாட் ஷவர் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஃப்ரெஷ் மைண்டோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு. Can you give some water? ஏய் லட்டு, ஏய் பட்டு, தண்ணி குடிக்கிறீங்களா?
ஹலோ 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 ஹலோ. தேங்க்யூ. நான் ஏதாச்சும் கொடுத்து என்னைக்காச்சும் சாப்பிட்ருக்கேன். போல என்ன சாப்பிட்டா? நம்மளோட ஸ்டேகேஷன் இப்போ ஓவர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து வீட்டுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் வீக் பெங்களூர் போகலாமா? மே மந்த் ஃபுல்லாக வந்து மேடம் ரொம்ப இது போட்டு வச்சுருக்காங்க. ஒன்றா ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட்டை நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டா? மே மந்த் ஃபுல்லாக ரொம்ப ஷெட்யூல் போட்டிருக்கீங்க தானே? ஒன்றா சரி பண்ணலாமா? ஒன்னா சரி பண்றதுல ஒன்னா முடிக்கலாம். ஒன்றா முடிக்கலாமா? Now are you happy? ஆனா மேம் சொல்லிருக்காங்க டெய்லியும் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் இருக்கீங்க, இல்லைன்னா ஒரே ரொட்டீனை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் டே டேக் அ பிரேக் அண்ட் டேக் அ ரெஸ்ட். ஃபுல் டே ரெஸ்ட். அது வீட்டில் கூட இருக்கலாம், பட் எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது. ஃபுல் டே ரெஸ்ட் எடுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஹெல்த். மென்டல் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட உடம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஹோட்டலோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். 1 day நாங்கள் ஸ்டே பண்ணோம் அண்ட் இட் காஸ்ட் மீ அரவுண்ட் 22,000 + tax. அந்த ரெட் வித் கிரீன் என்னது? ப்ளூ வித் ரெட் வித் எல்லோ. இந்த வீடியோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஐ ஃபெல்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக என்னோட யூடியூப் சேனலில் இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் லாஸ்ட். பாய்.